என் உடலில் பார்க்கவே அசிங்கமான தழும்புகள் வந்தபோது என் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. என் கணவர் பெயர் ஜெகன். ஒரு வார்த்தை கூட பேசாமல் எனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு அவருடைய வீட்டிலிருந்து என்னை துரத்தினார். அவர் சீக்கிரமே வேறொரு பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார். நான் தெருக்களில் ஆதரவின்றி அலைந்தேன். எந்த வேலையும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் என் தழும்புகள் தெரியாதபடி உடலை மறைத்து கொண்டு ஒரு பெரிய ஆடம்பர ஹோட்டலுக்குள் நுழைந்தேன். அங்கே பாத்திரங்கள் கழுவும் வேலையை தொடங்கினேன். ஒரு சாயங்காலம் ஹோட்டலின் உரிமையாளர் சமையலறையை சோதிக்க வந்தார். திடீரென அவரது கண்கள் என் கையில் இருந்த ஒரு தழும்பின் மீது விழுந்தது. அவர் வேகமாக என் அருகில் வந்து என் கையை பிடித்து ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த நொடியில் என் தலைக்கு மேல் இடி விழுந்ததைப் போல் உணர்ந்தேன். என் பெயர் மாலினி. அறையில் தனியாக அமர்ந்திருந்த நான் என் கைகளையே பார்த்து கொண்டிருந்தேன். அதில் பல அசிங்கமான தழும்புகள் இருந்தன. கண்ணீர் என் கன்னங்களில் ஒளிந்தது. அந்த தழும்புகளை துடைக்க முயற்சித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு பெண்ணாக இந்த நிலை எனக்குள் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது. நான் ஒரு காலத்தில் மிகவும் அழகாக இருந்தேன். என் கணவர் ஜெகன் எப்போதும் என் அழகை ரசித்தவர். என்னை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் திடீரென வந்த இந்த சிக்கல் என்னை கடுமையாக பாதித்தது. சோகமான கண்களுடன் நான் கைகளையே பார்த்து கொண்டிருந்த போது அறையின் கதவு திறக்கப்பட்டு என் மாமியார் உள்ளே வந்தார். அவரை கண்டதும் நான் உடனடியாக எனது துப்பட்டாவை சரி செய்தேன். அவர் படித்த புத்திசாலி பெண். நான் அவருக்கு எப்போதுமே அதிக மரியாதை கொடுத்தவள். மாமியார் உள்ளே வந்ததும் என் முகத்தின் மீது பல 1000 ரூபாய் நோட்டுகளை வீசினார். என்னை பார்த்து, சாயங்காலம் என் மகன் வந்ததும் அவனிடம் விவாகரத்து வாங்கி கொண்டு என் வீட்டை விட்டு போய்விடு. உனக்கு என்ன நோய் வந்திருக்கிறது என்று தெரியவில்லை. உன் காரணமாக என் பிள்ளைக்கும் தொற்றிக்கொள்ளும். என் மகனுக்கு எதுவும் ஆகிவிட நான் விரும்பவில்லை என்றார் கோபமாக. நான் திகைத்து போய், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லையே. ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டேன். நான் மருத்துவரிடம் போகிறேன் என்று என் பேச்சை முடிக்க விடாமல் அவர் குறுக்கிட்டு, எனக்கு தெரியும், உனக்கு எய்ட்ஸ் வந்துவிட்டது. உன்னை போன்றவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு கேவலம். நீ இங்கே இருக்க முடியாது என்று நான் என் மகனிடம் சொல்லிவிட்டேன். அவன் உனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு உன்னை வீட்டை விட்டு போகச் சொல்வான். பிறகு என் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினார். என் அருகில் சிதறி கிடந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்தேன். என் மீது உயிராக இருந்தவர் மாலினியின் மாமியார் போல எங்களுக்கும் அன்பான மாமியார் அமைய மாட்டாரா என்று மற்றவர்கள் ஏங்கிய அதே அன்பான மாமியார்தான் இன்று என்னை அவதூறாக பேசினார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அவர் எனக்கு மிகவும் மோசமான, தொட்டால் பரவக்கூடிய ஆபத்தான நோய் இருப்பதாக நினைத்து கொண்டார். ஆனால் அது உண்மையல்ல. மருத்துவர் எனக்கு ஏதோ மருந்தின் ஒவ்வாமையால் இந்த தழும்புகள் வந்துவிட்டதாக கூறியிருந்தார். ஆனால் என் மாமியார் அதை காது கொடுத்து கேட்க விரும்பவில்லை. எனக்கு இன்னும் அதிகமாக அழுகை வந்தது. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத எனக்கு ஏன் இந்த சிக்கல் வந்தது? நான் எல்லா மனிதர்களிடமும் பணிவாகவே நடந்தேன். ஆனால் இந்த திடீர் சிக்கல் என்னை மிகவும் கடுமையான கஷ்டத்தில் ஆழ்த்தியது. நேரம் ஓடியது. அன்றை மாலை முடிந்தது. என் கணவர் ஜெகன் வந்து உண்மையிலேயே எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவாரோ என்று எனக்கு பதட்டமாகவும் இருந்தது. ஆனாலும் அவர் புரிந்து கொள்ளும் குணம் கொண்டவர். அப்படி செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்குள் இருந்தது. என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். நான் இந்த எண்ணங்களில் ஆழ்ந்திருந்த போது அறையின் கதவு திறக்கப்பட்டு ஜெகன் உள்ளே வந்தார். அவரை கண்டதும் என் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. என் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அவரது முகத்தை பார்த்ததும் எல்லா சோகமும் பறந்தது. நான் ஏதாவது பேச வருவதற்குள் அவர், என் அம்மா உனக்கு விவாகரத்து கொடுக்க சொல்லிவிட்டார். அதை நான் முடித்து வைக்கிறேன். நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கிறேன். இனி உன்னுடன் எனக்கு எந்த உறவும் வேண்டாம் என்றார். நீ என் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டாய். நீ ஒரு கேவலமான பெண். உனக்கு எய்ட்ஸ் வந்துவிட்டது. இனி உன் முகத்தை கூட பார்க்க நான் விரும்பவில்லை என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் கல் போல் ஆகிவிட்டேன். வந்தவுடனேயே எனக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்வார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. சில நிமிடங்கள் என்னால் பேசவே முடியவில்லை. நான் துடித்து என் இருக்கையில் இருந்து எழுந்து அவரை பார்த்து, எனக்கு இப்படி செய்யாதீர்கள். இது அநியாயம். எனக்கு எய்ட்ஸ் இல்லை, மருந்தின் ஒவ்வாமை என்று மருத்துவர் கூறியுள்ளார் என்றேன். அதற்கு அவர், எந்த மருந்து? நீ என்ன மருந்து சாப்பிட்டாய்? அதை மட்டும் சொல் என்றார். ஆச்சரியமில்லாமல் அவர் மேலும், ஒரு வாரம் அல்ல, 1 மாதம் முழுவதுமாகிவிட்டது. இந்த அசிங்கமான தழும்புகள் உன் உடலில் இருந்து போகவில்லை. நீ என்ன நினைக்கிறாய்? நானும் என் அம்மாவும் பைத்தியக்காரர்களா? என் வீட்டை விட்டு போ. நான் வேறு திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். உன்னை போன்றவர்களுடன் நான் உறவு வைத்து கொள்ள விரும்பவில்லை என்றார்.
என் மரியாதையை பற்றி எந்த கவலையும் இல்லாத உன்னுடன் ஏன் நான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும்? எத்தனை ஆண்களுடன்? அவர் தன் பேச்சை முடிக்கும் முன் நான் அவர் அருகே சென்று அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டேன். உங்கள் அசிங்கமான வாயால் என்னை பற்றி ஏதாவது தவறாக பேசினால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். ஜெகன், எப்படி நீங்கள் எனக்கு விவாகரத்து கொடுக்க முடியும்? நீங்கள் தானே என்னுடன் மருத்துவரிடம் வந்தீர்கள். அவர் முழு பரிசோதனையும் செய்தார். என் இரத்த பரிசோதனையில் எனக்கு மருந்துகள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று தெளிவாக கூறப்பட்டது. இது தவறு. நான் உங்களுக்கு எதிராக புகார் அளிப்பேன் என்றேன். அப்போது அவர் அலமாரியை திறந்து என் சூட்கேஸை எடுத்து அதில் என் துணிகளை போடத் தொடங்கினார். என்னை பார்த்து, இந்த தளவாடங்கள், இந்த சாமான்கள் எல்லாம் என்னுடையவை. உன் அம்மா உனக்கு வரதட்சணையாக இந்த கையடக்க பெட்டியை மட்டும்தான் கொடுத்தார். அதில் உன் பொருட்களை போட்டு தருகிறேன். இப்போது இங்கிருந்து போ. நான் உன் பயனற்ற பேச்சை கேட்க விரும்பவில்லை. இப்போது நீ எனக்கு சுமையாகிவிட்டாய். என் வருங்கால மனைவி அம்மா அறையில் உட்கார்ந்திருக்கிறாள். இதோ விவாகரத்து கடிதங்கள். இதில் கையெழுத்து போடு. கிளம்பு. நான் உன்னை இனியும் தாங்க முடியாது என்பதால் இதை ஏற்கனவே தயார் செய்து விட்டேன் என்றார். நான் அவரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே என் முழு பையையும் தயார் செய்து என் முன் வீசினார். என் மீது பரிதாபப்பட்டு எனக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தார். என் கையில் பையை திணித்து என் கையை பிடித்து அவர் நேராக வெளியே வந்தார். இவர்தான் ஒரு காலத்தில் என் மீது உயிர் வைத்திருந்த மனிதர். ஆனால் இன்று என்னை தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றி கொண்டிருந்தார். நான் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்குள் அவர் என் பையை தூக்கி வெளியே தெருவில் வீசினார். பிறகு என்னை தள்ளி வெளியேற்றிவிட்டு, என் வாசலுக்கு வர வேண்டாம், இன்று சும்மா வெளியேற்றுகிறேன். அடுத்த முறை மொத்த தெருவின் முன்னால் உன்னை அவமானப்படுத்துவேன். உன் முகத்தை பார்க்க பிடிக்கவில்லை. உன் பையை எடுத்துக்கொண்டு போ என்றார். நான் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். என் முகத்துக்கு நேராக கதவை சாத்தினார். அப்போதுதான் எனக்கு புத்தி வந்தது. கதவை தட்ட ஆரம்பித்தேன். கதவை திறங்கள். ஜெகன், எனக்கு இப்படி செய்யாதீர்கள். எனக்கு எய்ட்ஸ் இல்லை. கடவுளுக்காக என் பேச்சை கேளுங்கள். எனக்கு மருந்துகள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று கதறினேன். ஆனால் அவர் பதில் சொல்லவில்லை. என் இதயம் மிகவும் வேகமாக துடித்தது. எப்படி அவரால் என்னை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ள நினைக்க முடியும்? அவருக்காக நான் என் தாய் தந்தையுடன் சண்டை போட்டேன். இவர்தான் என் கணவர் என்று குடும்பத்தினர் முன்னால் நின்றேன். நினைத்து நினைத்து என் உயிர் போகும் போல் இருந்தது. நான் அங்கேயே தரையில் அமர்ந்து அழுதேன். நான் என் தாய் தந்தையின் வீட்டிற்கும் திரும்பி போக முடியவில்லை. என் அம்மா என்னிடம் பல முறை சொல்லியிருந்தார், உன் கணவர்தான் உன் ஆதரவு. உன் அழகுக்கு சிறு களங்கம் ஏற்பட்டாலும் அவர் உன்னை விட்டு விடுவார். இன்று என் தாயின் வார்த்தைகள் முற்றிலும் உண்மையாகிவிட்டன. நீண்ட நேரம் நான் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். போகிற வருகிறவர்கள் என்னையே பார்த்து கொண்டிருந்தனர். என்னால் அங்கு மேலும் உட்கார முடியவில்லை. என் சாமான்களை எடுத்துக்கொண்டு நான் என் கணவரின் வீட்டை விட்டு அமைதியாக மெயின் ரோட்டிற்கு வந்தேன். என்னுடைய கணவர் கொடுத்த சுமார் 10,000 ரூபாய் என்னிடம் இருந்தது. நான் என்ன செய்வது என்று முடிவு செய்ய முடியவில்லை. நான் ஒரு பெண். இரவில் தனியாக தெருவில் தங்க முடியாது. நீண்ட நேரம் யோசித்த பிறகு என் தாயின் வீட்டிற்கு போக முடிவு செய்தேன். நான் ஒரு ரிக்ஷாவை நிறுத்தி என் தாயின் வீட்டு முகவரியை சொல்லி அதில் உட்கார்ந்து கொண்டேன். அப்பாவோ அம்மாவோ என்னை ஏற்றுக்கொள்வார்களா? அண்ணனும் அண்ணியும் என்னை குறை பேச மாட்டார்களா என்று என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடின. திருமணத்தின் போது நான் எல்லோரிடமும் சண்டை போட்டதால் யாரும் என்னுடன் பேசுவதில்லை. நீண்ட பயணம் செய்து நான் என் வீட்டிற்கு வந்தேன். ரிச்சாக்காரருக்கு கூலி கொடுத்துவிட்டு என் வீட்டின் வாசலில் நின்று நான் நிறைய அழுதேன். 2 வருடங்களுக்கு முன்பு நான் மீண்டும் வரமாட்டேன் என்று என் மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்ட அதே வாசற்படியின் முன் நின்றேன். ஜெகனுடன் என் வாழ்நாள் முழுவதும் கழிப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் விதி மீண்டும் என்னை இந்த கதவின் முன் வந்து நிறுத்தியது. படபடக்கும் இதயத்துடன் நான் கதவு மணியை அழுத்தினேன். சில நிமிடங்களுக்கு பிறகு கதவை திறந்த என் அண்ணி என்னை பார்த்ததும் அவர் முகம் சொலித்து கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் உள்ளே சென்று விட்டார். நான் நின்ற இடத்திலேயே சிலை போலாகிவிட்டேன். உள்ளே செல்வதா திரும்பி செல்வதா என்று எனக்கு புரியவில்லை. அவரது இந்த நடத்தையே உள்ளே எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும் என்பதை புரிய வைத்தது. என் மனதை தேற்றிக்கொண்டு அமைதியாக உள்ளே நுழைந்தேன். வரவேற்பு அறையில் என் அப்பா, அம்மா, அண்ணன் மற்றும் அண்ணி அமர்ந்திருந்தனர். நான் எல்லோரையும் வணங்கினேன். உடனே என் அம்மா எழுந்து நின்று என்னை பார்த்து, அங்கேயே நில், வீட்டிற்குள் நுழைய வேண்டாம். உனக்கு என்ன ஆகிவிட்டது என்று உன் மாமியார் ஃபோன் செய்து சொல்லிவிட்டார். உன்னை என் மகள் என்று சொல்லவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார். நீ மருமகனை மட்டுமே நேசித்தாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வாய் என்று கனவிலும் நான் நினைக்கவில்லை. அவர் சொன்னதை கேட்டு நான் துடித்து போனேன். அம்மா, எனக்கு எய்ட்ஸ் இல்லை.
கடவுளின் மேல் ஆணையாக நீங்கள் என்னுடன் மருத்துவரிடம் வாருங்கள். எனக்கு மருந்தின் ஒவ்வாமைதான் என்று அவர் கூறுவார். அதனால்தான் என் உடலில் இந்த தழும்புகள் வந்துள்ளன. ஆனால் அதனால் எனக்கு ஒரு கொடிய நோய் வந்துவிட்டது என்று அர்த்தம் இல்லை. நான் மேலும் பேசுவதற்கு முன் என் அண்ணி கத்திவிட்டார். இங்கே நின்று பேசக்கூட உனக்கு தகுதி இல்லை. அதனால் இங்கிருந்து போவது நல்லது. எனக்கு சின்னஞ்சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். உன் காரணமாக என் குழந்தைகளுக்கும் இந்த துயரம் வந்துவிட்டால் நான் என்ன செய்வேன்? போ இங்கிருந்து. இவள் இந்த வீட்டிற்குள் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் என்று என் அண்ணனை பார்த்து சத்தமிட்டார். அதே சமயம் என் அண்ணன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து, நான் உன்னை இந்த வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்க மாட்டேன். நீயே ஒரு அசிங்கமான பெண். உனக்கு உன் மானம் உள்ள அண்ணன் இருப்பதை கூட நினைக்கவில்லை. ஒரு மரியாதைக்குரிய அப்பா, கணவர், மாமியார், அம்மா இருக்கிறார்கள். ஆனால் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் தேவைப்பட்டது. இப்போது அந்த சந்தோஷத்திற்குத்தான் உனக்கு தண்டனை கிடைத்துள்ளது. போ இங்கிருந்து என்றார். அந்த கணம் என் மனம் சிதறுண்டது. என் சொந்த ரத்தம் இப்படி என்னை நடத்துவார்கள் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. கணவரும் மாமியாரும் அந்நியர்கள். அவர்களின் நடத்தை தந்த வேதனையை விட என் சொந்தங்களின் நடத்தை தந்த வேதனை மிக கொடியது. அம்மா, நான் கடவுளின் மேல் ஆணையாக சொல்கிறேன், எனக்கு கொடிய வியாதி இல்லை. நீங்கள் ஏன் என் பேச்சை கேட்க மறுக்கிறீர்கள்? என் உறவு கணவருடன் மட்டும்தான் இருந்தது என்று அழுது கொண்டே சொன்னேன். என் பேச்சை கேட்ட என் அம்மா, அப்படியானால் உன் கணவருக்கு ஏன் வியாதி வரவில்லை? உன் உறவு அவருடன் மட்டும்தான் இருந்திருந்தால் உனக்கு இந்த துயரம் வந்திருக்காது. நீ வேறு ஆண்களுடன் பழகுகிறாய் என்றார். நான் மேலும் கெஞ்சினேன். நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. குறைந்தபட்சம் இதையாவது யோசியுங்கள். எனக்கு எய்ட்ஸ் போன்ற நோய் இருந்தால் இந்த துயரம் என் கணவருக்கு ஏன் வரவில்லை? என்னிடமிருந்து அவருக்கு ஏன் பரவவில்லை? நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தோம். நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். நான் மேலும் பேசுவதற்கு முன் என் அண்ணி, அம்மா, இவள் இங்கே எவ்வளவு நேரம் நிற்கின்றாளோ அவ்வளவு நேரம் அவளது கிருமிகள் பரவும். இவளை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள். இவள் போன பிறகு வீடு முழுவதும் கழுவ வேண்டும் என்றார். நான் என் அப்பாவை பார்த்தேன். அவர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். நான் அவர் அருகே செல்ல ஆரம்பித்த போது என் அண்ணன், நீ அப்பாவிடம் கூட போகக்கூடாது, அவருக்கு அந்த நோய் வந்துவிடும் என்றார். அப்பா, ஏதாவது பேசுங்கள். நான் உங்கள் மகள். ஒரு தந்தை தன் குழந்தைகளுக்காக தன் உயிரை கூட தியாகம் செய்வார். ஆனால் நீங்கள் என் வேதனையை புரிந்து கொள்ளவில்லையா? எனக்கு எந்த நோயும் இல்லை. இது வெறும் மருந்தின் ஒவ்வாமைதான் என்று கெஞ்சினேன். என் பேச்சை கேட்ட அவர் தன் தலையை உயர்த்தி என்னை பார்த்தார். அந்த கண்கள் வெறுமையாக இருந்தன. எல்லோரும் சரியாகத்தான் பேசுகிறார்கள். உன் உடலில் தெரியும் இந்த தழும்புகள் உனக்கு எய்ட்ஸ் வந்து விட்டது என்பதற்கு ஆதாரம். உன் அண்ணனும் உன் அம்மாவும் சரியாகத்தான் பேசுகிறார்கள். இன்று முதல் நீ எங்களுக்கு செத்து போய்விட்டாய். என் வீட்டை விட்டு வெளியே போ. இனி என் வீட்டின் வாசற்படியில் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் தன் அறைக்குள் சென்று விட்டார். நான் ஒரு கல் போல் ஆகிவிட்டேன். என் உடலில் உயிர் இல்லை போல் இருந்தது. என் அம்மாவை பார்த்தேன். அவரும் முகம் திருப்பிக் கொண்டு சென்று விட்டார். சில நிமிடங்கள் நான் அமைதியாக அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். அப்போது என் அண்ணனின் குரல் மீண்டும் என் காதில் ஒலித்தது. உனக்கு கேட்கவில்லையா? போ இங்கிருந்து. இன்னும் எவ்வளவு அவமானப்படுத்துவாய் இங்கே நின்று கொண்டு? நான் கண்ணீரை துடைத்து நடுங்கிய குரலில், எனக்கு இருக்க இடமில்லை. என் கணவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து விட்டார். நான் வேலைக்காரர்கள் அறையில் இருக்கக்கூட தயாராக இருக்கிறேன். என்னை அங்கே இருக்க விடுங்கள் என்றேன். என் அண்ணி என் அருகே வந்தார். அவர் கையில் கிளவுஸ் அணிந்திருந்தார். என் கையை பிடித்து, போய் இங்கிருந்து. நீ மரியாதையான வார்த்தையை புரிந்து கொள்ள மாட்டாய். வெளியே போய் இங்கிருந்து என்றார். இதை கூறி அவர் என்னை தரதரவென்று இழுக்க ஆரம்பித்தார். இது நான் பிறந்த வீடு. இன்று வேறொரு வீட்டிலிருந்து வந்த அந்நிய பெண் என்னை வெளியேற்றி கொண்டிருந்தாள். என் சொந்த அண்ணன் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் என்னை தள்ளி வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். நான் தரையில் உயிரற்றவள் போல் கிடந்தேன். இப்படி செய்யாதீர்கள், கதவை பூட்டாதீர்கள், நான் எங்கே போவேன்? இரவு 10 மணி ஆகிறது என்று அழுதேன். ஆனால் என் அண்ணிக்கோ அண்ணனுக்கோ எந்த கருணையும் வரவில்லை. பிறகு அந்த அவமானத்தை பொறுக்க முடியாமல் என் சாமான்களை எடுத்துக்கொண்டு நான் மீண்டும் ரோட்டிற்கு வந்து விட்டேன். எங்கே போவது என்று புரியவில்லை. சிறிது நேரம் நான் நடபாதையில் என் சாமான்களுடன் உட்கார்ந்திருந்தேன். பிறகு என் இடத்திலிருந்து எழுந்தேன். நான் இனி உயிரோடு இருக்க விரும்பவில்லை. எனக்கு வாழ எந்த உரிமையும் இல்லை. இதை நினைத்து நான் மெயின் ரோடு நடுவே கைகளை விரித்து கொண்டு நின்றேன். என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும். நான் இறக்க முடிவு செய்து விட்டேன். அப்போது திடீரென ஒரு கார் என்னை கடுமையாக மோதியது. நான் தூக்கி எறியப்பட்டு விழுந்தேன். என் தலை ஒரு கல்லில் மோதியது. என் முகத்தில் இருந்து இரத்தம் அதிகமாக பெருகியது. நான் மயங்கி விட்டேன். எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை.
பல மணி நேரம் கழித்து என் கண் ஒரு மென்மையான படுக்கையில் திறந்தது. நான் எங்கே இருக்கிறேன் என்று சில நிமிடங்கள் எனக்கு புரியவில்லை. ஆனால் என் மனம் விழித்ததும் நான் உடனடியாக சுற்றிலும் பார்த்தேன். அது ஒரு சிறிய வீட்டின் அறையாக இருந்தது. நான் புரிந்து கொள்ளும் நேரத்தில் அறையின் கதவு திறந்தது. சுமார் 35 முதல் 40 வயதுள்ள ஒரு பெண் உள்ளே நுழைந்தார். அவர் ஒரு குடும்ப பெண் போல் தெரிந்தார். அவரை கண்டதும் நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன். அந்த பெண் என் அருகில் வந்து என் தோளில் கை வைத்து, நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். எங்கள் காரணமாக உனக்கு இவ்வளவு அடிபட்டு விட்டது. ஆனால் மகளே, நீ இப்படி சாலை நடுவில் நிற்கக்கூடாது. உனக்கு பெரிய அடி எதுவும் படவில்லை. மருத்துவர் வந்து உன்னை பரிசோதனை செய்து விட்டார். உன் தலையில் லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டிருந்தது. கவலைப்பட ஒன்றுமில்லை என்று கூறியுள்ளார். உன் வீடு எங்கே என்று சொல். நானும் என் கணவரும் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டு விடுகிறோம். உன் சாமான்களும் வெளியேதான் வைக்கப்பட்டுள்ளன என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான், எனக்கு வீடு என்று எதுவும் இல்லை. என் கணவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து விட்டார். என் தாய் தந்தையும் என்னை வெளியேற்றி விட்டார்கள். எனக்கு தங்க இடமில்லை. தயவு செய்து இன்று இரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்க அனுமதித்தால் நான் உங்களுக்கு எப்போதும் நன்றி உடையவளாக இருப்பேன் என்றேன். என் பேச்சை கேட்ட அந்த பெண்ணின் முகத்தில் சோகம் படர்ந்தது. பிறகு அவர் பதட்டத்துடன், மகளே, உன் உடலில் தழும்புகள் உள்ளன. இவை ஏதோ ஒரு மோசமான நோயின் அடையாளங்கள் என்று என் மகன் பார்த்து கூறியுள்ளான். இன்று இரவு உன்னை நாங்கள் இங்கே தங்க அனுமதிக்க முடியாது. உன்னை அனுமதித்தால் என் துணிமணிகள், படுக்கை விரிப்புகள் போன்றவற்றை கூட நான் தூக்கி எறிய வேண்டியிருக்கும். நான் உன்னை மோசமானவள் என்று சொல்லவில்லை. ஆனால் உன்னை என் வீட்டில் இரவில் தங்க நான் அனுமதிக்க மாட்டேன். என் குழந்தைகளுக்கும் என் கணவருக்கும் சம்மதம் இல்லை என்றார். நான் அழுதபடி, ஆண்டி, எனக்கு எந்த மோசமான நோயும் இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு மருந்துகளின் ஒவ்வாமைதான். நீங்கள் மருத்துவரை அழைத்தீர்களே, எனக்கு இந்த நோய் இருப்பதாக அவர் ஏதாவது சொன்னாரா என்று கேட்டேன். அந்த பெண் அமைதியாகி, இல்லை, மருத்துவர் அப்படி எதுவும் சொல்லவில்லை என்றார். அப்படி ஏதாவது இருந்திருந்தால் மருத்துவர் சிகிச்சை கூட அளித்திருக்க மாட்டார். நான் சத்தியம் செய்கிறேன், எனக்கு வெறும் ஓவாமைதான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் அதே மருத்துவரை அலையுங்கள். ஆண்டி, என் உடல்நிலை சுத்தமாக சரியில்லை. நான் வெளியே எங்கே போவேன்? நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன். ஒரு இரவு தங்க 1000 ரூபாய் தருகிறேன். நான் எந்த ஹோட்டலிலும் இரவை கழிக்க விரும்பவில்லை. அங்கு நான் பாதுகாப்பாக இருக்க மாட்டேன் என்று கெஞ்சினேன். என் பேச்சை கேட்ட அவர், நான் என் கணவர் மற்றும் மகனிடம் பேசுகிறேன். அவர்கள் அனுமதி கொடுத்தால் நீ இங்கே தங்கலாம். இல்லை என்றால் மகளே, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். சிறிது நேரம் கழித்து அந்த பெண் திரும்பி வந்து என்னை பார்த்து, சரி, நீ இங்கே தங்கலாம். என் மகனும் என் கணவரும் அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஆனால் நீ விடிந்ததும் இங்கிருந்து போய்விட வேண்டும். இனி நீ எங்கே போவாய் என்பது எங்கள் பொறுப்பு அல்ல. கவலைப்பட வேண்டாம். உன் தலையில் அதிக காயமில்லை. மருந்து மாத்திரைகள் உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. ஏதாவது சாப்பிடுகிறாயா என்றார். நான் தலையை இல்லை என்று அசைத்து அவர் முன் கைகளை கூப்பி, உங்களுக்கு மிக்க நன்றி. நான் இப்போது சிறிது நேரம் ஓய்வு எடுக்க விரும்புகிறேன் என்றேன். அவர் கதவை பூட்டிவிட்டு சென்றதும் நான் அங்கேயே அழுது கொண்டே படுத்துவிட்டேன். இன்று ஒரே நாளில் என் முழு உலகமும் சிதைந்து போனது. என் கணவர் விவாகரத்து கொடுத்து விட்டார். என் மாமியார் முகம் திருப்பி கொண்டார். என் சொந்தங்கள் என்று நினைத்த தாய் தந்தையும் என்னிடம் பேசவே விரும்பவில்லை. என் மீது உயிரையே வைத்திருந்த என் அண்ணன் கூட என்னை பார்க்க விரும்பவில்லை. இதையெல்லாம் நினைத்து நினைத்து என் உடலில் சோக அலை ஓடியது. அழுது கொண்டே நான் எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை. அடுத்த நாள் காலையில் என் கண் திறந்தது. தலையில் அடிபட்டதால் எனக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. என் முழு உடலும் உடைந்ததைப் போல் உணர்ந்தேன். இங்கிருந்து இப்போதே நான் கிளம்ப வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் உடலில் எழுந்து செல்லக்கூடிய சக்தி இல்லை. ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அறையின் கதவு திறந்தது. அந்த பெண் உள்ளே நுழைந்தார். அவருக்கு பின்னால் ஒரு இளைஞனும் ஒரு நடுத்தர வயது ஆணும் இருந்தனர். நான் தலையணையின் ஆதரவுடன் உட்கார்ந்தேன். அந்த பெண், இப்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். நான் தலையை அசைத்து, எனக்கு காய்ச்சல் வந்து விட்டது. தலை கனமாக இருக்கிறது. உடலிலும் வலி ஏற்படுகிறது. இன்று ஒரு நாள் மட்டும் நான் இங்கே தங்கலாமா என்று கேட்டேன். நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அந்த இளைஞன் குறுக்கிட்டு, இல்லை, நீங்கள் இங்கே தங்க முடியாது. உங்களுக்கு நோய் உள்ளது.
நாங்கள் உங்களை இங்கே இருக்க அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் சாமான்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து போவது நல்லது. நீங்கள் என் அம்மாவை பைத்தியம் என்று நினைத்து விட்டீர்கள். இரவு அவரை முட்டாளாக்கி இங்கேயே தங்கிவிட்டீர்கள். ஆனால் இப்போது நான் உங்களை இங்கே இருக்க விடமாட்டேன் என்றான். அந்த இளைஞனின் பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் அழுகை வந்தது. சொந்தங்களே கைவிட்டு விட்டால் அந்நியர்கள் இப்படிதான் நடந்து கொள்வார்கள். தைரியம் கொண்டு என் இடத்திலிருந்து எழுந்து நின்றேன். ஆனால் என் தலை மிகவும் சுத்தியதால் அதே கணம் மயக்கமடைந்து அங்கேயே விழுந்தேன். என் கண் இரவு 10 மணிக்கு திறந்தது. நான் அதே படுக்கையில் படுத்திருந்தேன். என் உடல் மிகவும் லேசாக இருப்பதாக உணர்ந்தேன். அமைதியாக என் இடத்திலிருந்து எழுந்து அறையின் கதவு வரை வந்தேன். கதவை திறந்து வெளியே வந்தபோது எதிரே லாஞ்சில் அந்த கணவன் மனைவி இருவரும் அமர்ந்திருந்தனர். நான் வெளியே வந்ததை பார்த்து அவர்கள் எழுந்து நின்றனர். அந்த பெண் உடனே என் அருகில் வந்து, மருத்துவர் வந்திருந்தார். அவர் உனக்கு மருந்தின் ஒவ்வாமைதான் என்று கூறியுள்ளார். உனக்கு எய்ட்ஸ் இல்லை. என் மகனுக்கு தவறான புரிதல் இருந்தது. மகளே, நீ ஓய்வு எடு. உன் உடல்நிலை மிகவும் சரியில்லை என்றார். அதற்கு நான், உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் என்னை 2 நாட்கள் உங்கள் வீட்டில் வைத்திருந்தீர்கள். ஆனால் நான் இனி இங்கே இருக்க மாட்டேன். நான் போக விரும்புகிறேன் என்றேன். பின்னால் நின்றிருந்த அந்த நபர், ஆனால் உங்கள் கணவர் உங்களை துரத்தி விட்டதாக சொன்னீர்கள். குடும்பத்தினரும் வெளியேற்றிவிட்டார்கள். அப்படியானால் நீங்கள் எங்கே போவீர்கள்? இரவு 11 மணி ஆகிறது என்றார். நான் நடுங்கும் குரலில், எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். நான் எவ்வளவு நாட்களுக்கு உங்கள் வீட்டில் தங்குவது என்றேன். அவர், இன்று இரவு மட்டும் தங்கிவிடுங்கள். காலையில் இங்கிருந்து போய்விடுங்கள். உண்மையில் நாங்கள் மிகவும் வெட்கப்படுகிறோம். காலையில் உங்களுக்கு எந்த காரணமும் இல்லாமல் அவ்வளவு பேசிவிட்டோம். உங்களுக்கு எதுவும் இல்லை. மருத்துவர் அப்படி நினைப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று கூறியுள்ளார். நீங்கள் ஒரு நல்ல தோல் மருத்துவரை பாருங்கள். உங்கள் உடல்நிலை சரியாகிவிடும் என்றார். நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக உள்ளே சென்றேன். 24 மணி நேரத்திற்குள் எனக்கு நேர்ந்த நிகழ்வுகள் என் மனதிலிருந்த ஆசைகள் அனைத்தையும் கொன்றுவிட்டன. நான் முதலில் ஒரு நல்ல தோல் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்றுதான் முடிவு செய்திருந்தேன். கணவர் கைவிட்டு விட்டார். மாமியாரும் கைவிட்டு விட்டார். என் சொந்த தந்தையோ என்னை பார்க்க கூட விரும்பவில்லை. நான் உயிரோடு இருக்க என்ன உரிமை இருக்கிறது? இதை நினைத்து நினைத்து நான் அழுது கொண்டே இருந்தேன். இரவு முழுவதும் இப்படித்தான் கழிந்தது. அடுத்த நாள் காலை 11 மணிக்கு நான் அவர்களுடன் காலை உணவு சாப்பிட்டு என் வாழ்க்கையை தீர்மானிக்க வீட்டை விட்டு புறப்பட்டேன். நான் இனி உழைத்து வாழ வேண்டும் என்று என் மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தேன். என் சிகிச்சைக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். என்னிடம் பணம் இருந்தது. நீண்ட நேரம் நான் தெருக்களில் சுற்றி கொண்டிருந்தேன். பிறகு ஒரு கடையிலிருந்து ஒரு பெரிய துணியை வாங்கி என் முகத்தையும் என் உடலையும் நன்றாக மறைத்து கொண்டேன். நான் ஒரு ஆடம்பர ஹோட்டலில் பக்கம் என் பார்வையை திருப்பினேன். அங்கே எனக்கு தங்குவதற்கும் வேலையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில். கடவுளும் அப்படியே செய்தார். நான் உள்ளே சென்று வேலை தொடர்பாக பேசிய போது என்னை பாத்திரம் கழுவும் வேலைக்கு வைத்து கொண்டார்கள். அதோடு எனக்கு தங்குவதற்கும் இடமும் கிடைத்தது. அவர்கள் கை மற்றும் கால்களை மறைக்கும் சீருடையையும் தந்தார்கள். என் முகத்தை நான் மாஸ்க் மூலம் மறைத்து கொண்டேன். நான் ஹோட்டலில் பாத்திரம் கழுவும் வேலையில் சேர்ந்தபோது என் உடலில் தெரிந்த சின்ன தழும்புகளை மறைத்து கொள்ளவே விரும்பினேன். எனக்கு மாதத்திற்கு 12,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. நான் மிகுந்த நேர்மையுடன் வேலையை செய்தேன். இங்கே வேலைக்கு சேர்ந்து 2 வாரங்கள் ஆகிவிட்ட நிலையில் நான் மருத்துவரிடம் செல்லவில்லை. ஆனால் கடவுளின் அருளால் தழும்புகளும் அதிகரிக்கவில்லை. நான் அமைதியாக என் வேலையில் ஈடுபட்டிருந்த போது ஹோட்டல் உரிமையாளர் சமையலறையை பார்வையிட வருவதாக அறிவிக்கப்பட்டது. மேலாளர் என்னிடம், நீங்கள் உங்கள் கையுறைகளை கலற்றுங்கள். ஹோட்டல் உரிமையாளர் இந்த விஷயங்களில் மிகவும் கண்டிப்பானவர். அவர் இதை அனுமதிக்க மாட்டார் என்றார். நான் தயக்கத்துடன் கையுறைகளை கலட்டினேன். என் கையில் 2 தழும்புகள் மட்டுமே இருந்தன. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு உரிமையாளர் வந்தார். அனைவரும் அவருக்கு வணக்கம் தெரிவித்தனர். நானும் வணக்கம் சொல்லிவிட்டு மீண்டும் பாத்திரம் கழுவ ஆரம்பித்தேன். அப்போது உரிமையாளர், இந்த லேடி புதிதாக வந்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். நான் சரியாக சொல்கிறேனா மேலாளர் என்றார். மேலாளர் என்னை பற்றி விளக்க ஆரம்பித்தார். என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவர் அருகில் வந்தபோது திடீரென அவர் என் கையை பிடித்து கொண்டார். நான் சற்றென்று திரும்பினேன். உரிமையாளர் என்னை பார்த்து, உங்கள் பெயர் மாலினி தானே என்றார். இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் மேலாளர் என் பெயரை அவரிடம் சொல்லவில்லை. நான் தலையை ஆமாம் என்று அசைத்தேன். அவர், இந்த தழும்புகள் எதனால் ஏற்பட்டவை என்று உங்களுக்கு தெரியுமா என்றார். நான் மெதுவாக, ஆம் ஐயா,
இவை மருந்துகளின் ஒவ்வாமையால் ஏற்பட்டவை. எனக்கு எந்த நோயும் இல்லை என்றேன். என் பேச்சை கேட்டு அவர் புன்னகைத்து, ஆம், இவை நோய்க்கான தழும்புகள் அல்ல. நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். என் கேபிளுக்குள் வாருங்கள். அங்கே உட்கார்ந்து பேசலாம் என்றார். அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க நான் பயத்துடன் கேபினுக்குள் நுழைந்தேன். நான் எதையாவது சொல்லி புரிய வைப்பதற்குள் அந்த மனிதர் கதவை பூட்டிவிட்டு திடீரென என் முன் மண்டியிட்டு உட்கார்ந்தார். நீ என்னை தண்டிக்கத்தான் இங்கு வந்திருக்கிறாயா? என் பாவங்களை எல்லோரும் முன்னிலையிலும் கொண்டு வரத்தான் வந்திருக்கிறாயா? உண்மையை சொல் என்றார். நீங்கள் யார்? எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது. நீங்கள் இந்த ஹோட்டலின் உரிமையாளர் மற்றும் என் முதலாளி என்று மட்டுமே எனக்கு தெரியும் என்றேன். என் பேச்சை கேட்ட அவர் சிறிது நேரம் யோசித்த பிறகு, உன் உடலில் இருக்கும் இந்த தழும்புகள் என் காரணமாகத்தான் வந்தன. உண்மையில் நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். உன் வீட்டில் இருக்கும் அந்த பெண் வேறு யாரும் இல்லை, என் மனைவி. அவளுக்கு ஒவ்வொரு இரவும் என்னுடன் சண்டை போடுவதுதான் பிடித்த வேலை. அவளுடைய உடலில் ஒவ்வாமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த மருந்தை வாங்கினேன். ஆனால் அவள் மிகவும் புத்திசாலி பெண். அவள் அதை கண்டுபிடித்து உன் கணவர் ஜெகன் மூலமாக உன் மீது பயன்படுத்தும்படி செய்தாள். உரிமையாளர் மேலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விரும்பிக் கொண்டிருந்தனர். என்னால் என் மனைவிக்கு விவாகரத்து கொடுக்க முடியவில்லை. கொடுத்திருந்தால் என் சொத்தில் பாதியை அவளுக்கு கொடுக்க வேண்டியிருந்திருக்கும். அவள் பணத்திற்காக அலையும் ஒரு பெண். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறும் என்று எனக்கு தெரியாது. நான் கட்டாயத்தின் பெயரில் அந்த மருந்தை அவளுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. அவள் அதை தவறாக உன் மீது பயன்படுத்தினாள். உன் குடும்பத்தினர் உன்னை வெளியேற்றி விட்டார்கள் என்று எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. அதற்கு ஒரு வகையில் நானும் காரணம். இப்போது நான் உன் வாழ்க்கையை சீரமைக்க விரும்புகிறேன். நான் உன் சிகிச்சைக்கான ஏற்பாடு செய்கிறேன். இது கிட்டத்தட்ட 6 மாத சிகிச்சை. நீ மீண்டும் சரியாகி விடுவாய் என்றார். எனக்கு அதிர்ச்சியில் பேச முடியவில்லை. உங்கள் மனைவி பணத்திற்கு ஆசைப்பட்டவர். ஆனால் என் கணவரிடம் பணம் இல்லையே என்றேன். அதற்கு அவர், உன் கணவரிடம் பணம் இல்லைத்தான். ஆனால் அவன் அவளது முதல் காதல். அவர்கள் இருவரும் கல்லூரியிலிருந்தே ஒருவருக்கொருவர் விரும்புகிறார்கள். என் மனைவி சாதாரண பெண் அல்ல. அவளிடம் நிறைய பணம் இருக்கிறது என்றார். நான் அமைதியாக அங்கிருந்து எழுந்தேன். இப்போதைக்கு அவருக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் என் சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். அவர் வீட்டில் எனக்கு தங்குவதற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். நான் அங்கேயே தங்கினேன். அங்கே 6 மாதங்கள் சிகிச்சை நடந்தது. சிகிச்சைக்கு பிறகு என் முகத்தில் இருந்த தழும்புகள் மறைந்து விட்டன. உடலில் ஓரிடத்திலும் ஒரு தழும்பும் இல்லை. நான் மீண்டும் முன்பு போலவே அழகான பெண்ணாக மாறிவிட்டேன். அதன் பிறகு நான் ஒரு முறை என் வீட்டிற்கு சென்று வந்தேன். அவர்கள் எவ்வளவு தவறாக நடந்து கொண்டார்கள் என்று அவர்களுக்கு தெரிவிக்க என் அண்ணன், என் அம்மா, என் அப்பா மற்றும் என் அண்ணி கூட என்னிடம் மன்னிப்பு கேட்டனர். ஆனால் நான் யாரையும் மன்னிக்கவில்லை. நான் எனக்கு 2 நாள் ஆதரவு அளித்த அந்த வீட்டிற்கு சென்று அந்த குடும்பத்திற்கு நன்றி கூறினேன். அவர்களுக்கு பண உதவியும் செய்தேன். அந்த மனிதர் அந்த இளைஞனை தன் ஹோட்டலில் வேலைக்கு கூட சேர்த்து கொண்டார். அந்த மனிதர் எனக்கு உண்மையை காட்டினார். அது எனக்கு தெரியாமல் இருந்தது. என் கணவர் என்னை நேசித்தார் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. மெதுவாக என் தைரியம் திரும்ப ஆரம்பித்தது. நான் புதிய விஷயங்களை கற்க ஆரம்பித்தேன். வீட்டை கவனித்துக் கொள்வது, உறவுகளை பேணுவது, என் மனதில் உள்ள விஷயங்களை பேசுவது கூட. இனிமேல் நான் பயந்து வாழ மாட்டேன் என்று என்னிடமே உறுதி எடுத்துக்கொண்டேன். நான் முதல் முறையாக உணர்ந்தேன், நான் யாருடைய இடத்தையும் ஆக்கிரமிக்கவில்லை. மாறாக ஒரு முழுமையான மரியாதைக்குரியவளாக ஆகிவிட்டேன். இனி என் கதையை நானே எழுதுவேன் என்று நான் உறுதி எடுத்துக்கொண்டேன். ஒரு நாள் அவர், மாலினி, நீ உன் படிப்பை தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் பல வருடங்களுக்கு முன்பே நான் படிப்பை நிறுத்திவிட்டேன். அவர், வாழ்க்கை உன்னிடமிருந்து பலவற்றை பிடுங்கிவிட்டது. இப்போது நீ விரும்புவதை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். உலகில் உன்னை தனக்கு ஏற்றவாறு மாற்ற விரும்பும் மனிதர்கள் அதிகம் உள்ளனர். ஆனால் தனக்கு ஏற்றவாறு தன்னை வலிமையாக்க விரும்பும் மனிதர்கள் மிக சிலரே. அவர் எனக்காக படிவத்தை பூர்த்தி செய்தார். கட்டணம் செலுத்தினார். என் கையை பிடித்து, இப்போது நீ படிக்க முடியும். மாலினி யாருக்கும் சளைத்தவள் அல்ல என்று நான் பெருமையுடன் சொல்வேன் என்றார். அன்று நான் முதல் முறையாக எனக்குள்ளே ஒரு புதிய மாலினியை உணர்ந்தேன். அவள் உடைந்தவளும் இல்லை, அழுபவளும் இல்லை. ஆனால் முன்னோக்கி செல்ல தயாராக இருந்தாள். புத்தகங்களிடம் மீண்டும் செல்லும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான இலகுவான உணர்வு ஏற்பட்டது. ஆரம்ப நாட்களில் சிரமங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு காலையும் அவர் தேநீர் கொடுத்துவிட்டு, இன்றைய சவால் என்ன என்று கேட்பார்.
அவருடைய இந்த வார்த்தை எனக்கு அதிக பலனை கொடுத்தது. நான் படிக்கும்போது அவர் அருகில் அமர்ந்து தன் வேலைகளை செய்வார். அதனால் நான் தனியாக இல்லை என்று உணர்ந்தேன். ஒரு நாள் நான் அவரிடம், ஒருவேளை இப்போது எனக்கு தோன்றுகிறது, வாழ்க்கை வலியை மட்டும் கொடுப்பதில்லை, சில சமயங்களில் வலியை நீக்கக்கூடியவர்களையும் கொடுக்கிறது என்று சொன்னேன். அவர் புன்னகைத்து, நான் இதைத்தான் கேட்க விரும்பினேன் என்றார். என் தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வந்தது. ஒரு மாலை அவர் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது அவர் கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. அவர் திறந்து பார் என்றார். அதற்குள் ஒரு வெள்ளி கொலுசு இருந்தது. மாலினி, பெரிய நகைகளால் நீ மகிழ்ச்சி அடைவாயா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த கொலுசு உன் கால்களில் இருந்தால் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நீ உணருவாய் என்று நான் நினைத்தேன் என்றார். நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவருடைய வார்த்தைகளில் உண்மை இருந்தது. அவர் என்னை பொறுப்பாக மட்டும் நினைக்கவில்லை, மாறாக உண்மையாக நேசிக்கும் மனிதன் என்றும், எனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வழங்க விரும்புபவர் என்றும் எனக்கு உறுதியானது. ஒரு நாள் நான் படித்து கொண்டிருந்த போது அவர் மெதுவாக, மாலினி, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் நாளை உன் வீட்டாரை பார்க்க சென்றால் நீ என்னுடன் வருவாயா என்று கேட்டார். நான் புத்தகங்களை மூடி அவரை பார்த்தேன். அது ஒரு கேள்வி அல்ல, அது ஒரு நம்பிக்கை. ஆம், நான் கூட வருவேன், ஏனென்றால் இப்போது எனக்கு எந்த பயமும் இல்லை என்றேன். அவர் ஆழமாக மூச்சு விட்டு, மாலினி, இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன். நீ என் வாழ்க்கையின் ஒரு அங்கம் மட்டுமல்ல, என் பெயரின் ஒரு பகுதியாகவும் ஆவாய் என்றார். அடுத்த நாள் காலையில் அவர்களுடன் என் வீட்டிற்கு சென்றேன். என் இதய துடிப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. கதவு திறந்தது. அம்மா முதலில் அவரை பார்த்தார். நான் அவருடைய கண்களை நேராக பார்த்து, அம்மா உடைந்த நிலையில் இருந்தபோது எனக்கு ஆதரவு கொடுத்தது இவர்தான். என் பலவீனங்கள் அனைத்தையும் இவர் ஏற்றுக்கொண்டார். இன்று அவர் உங்களிடம் என் வாழ்க்கையை கேட்க வந்துள்ளார் என்று சொன்னேன். அம்மாவின் கண்கள் கலங்கின. அப்பா அவரை உட்காரச் சொன்னார். அவர் மிகவும் எளிமையாக, மாமா, நான் மாலினியை என் வீட்டில் மட்டுமல்ல, என் இதயத்திலும் வைக்க விரும்புகிறேன். அவள் தகுதி வாய்ந்த அனைத்து மகிழ்ச்சியையும் நான் அவளுக்கு கொடுப்பேன் என்று நம்புகிறேன் என்றார். அவருடைய வார்த்தைகளில் அவ்வளவு உண்மை இருந்தது. அறையின் காற்றும் அடங்கியது. அப்பா, என் மகள், நீ அவளுக்கு சரியானவன் என்று நம்பினால் எனக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று மட்டும் சொன்னார். நான் வெட்கத்துடன் ஆம் என்று தலையசைத்தேன். என் தோள்களில் இருந்த பல வருட சுமை இறங்கியது போல் உணர்ந்தேன். அதன் பிறகு திருமண வேலைகள் தொடங்கின. என் அப்பா தானே கடைக்கு சென்று என் விருப்பமான லெஹங்காவை வாங்கி வந்தார். திருமண நாளில் நான் சிவப்பு நிற லெஹங்காவில் அமர்ந்திருந்தேன். மாப்பிள்ளை வந்து கொண்டிருந்தார். அவர் குதிரையில் இல்லை, ஆனால் சாதாரணமாக நடந்து வந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் எனக்கு சத்தம் பிடிக்காது. மாலினி என்னிடம் வரும்போது அமைதியை உணர வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று சொல்லியிருந்தார். திருமண மேடையில் அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார். நானும் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். இருவரின் கண்களிலும் அதே வித்தியாசமான நிம்மதி, அன்பு மற்றும் நம்பிக்கை இருந்தது. பண்டிதர் மந்திரங்களை ஓதினார். ஒவ்வொரு சுற்றிலும் என் இதயம் இலகுவாகி கொண்டிருந்தது. அவர் என் நெற்றியில் குங்குமமிட்ட போது என் சுவாசம் நின்றது. ஒரு நொடிக்கு என் முழு வாழ்க்கையும் அந்த சிவந்த நிறத்தில் நிலைத்தது போல் இருந்தது. பிறகு அவர் என் காதருகில் குனைந்து மிக மெதுவாக, இன்று உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு துயரமும் முடிவுக்கு வந்தது மாலினி, இதற்கு பிறகு மகிழ்ச்சிகள் மட்டுமே இருக்கும் என்றார். விடைபெறும் நேரம் வந்தது. நான் அழுதேன். ஆனால் இன்று என் கண்களிலிருந்து பயம் வழியவில்லை, ஒரு விதமான நிம்மதி வழிந்தது. நான் என் வீட்டை விட்டு அல்ல, என் கடந்த காலத்தை விட்டு விடைபெற்றேன். அவர் என் கைகளை பிடித்து, மாலினி, இப்போது நீ எங்கே சென்றாலும் உனக்கு எந்த காயமும் ஏற்படாது என்றார். அவருடைய அம்மா என்னை கட்டிப்பிடித்து, மருமகளே, நீ எங்கள் வீட்டிற்கு ஒளியை கொண்டு வந்திருக்கிறாய் என்றார். முதலிரவு அவர் என் அருகில் உட்கார்ந்து, மாலினி, நான் ஒரு விஷயத்திற்கு வாக்குறுதி அளிக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய், ஒருபோதும் பயத்துடன் தூங்க மாட்டாய். நீ சோர்வடைந்தால் மட்டும் என் கைகளை பிடித்துக்கொள், நான் எப்போதும் துணை நிற்பேன் என்றார். நான் அவரின் கைகளை பிடித்து முதல் முறையாக பயம் இல்லாமல் அவர் மீது என் தலையை சாய்த்தேன். வாழ்நாள் முழுவதும் நான் இந்த தருணத்தை தான் தேடிக்கொண்டிருந்தேன். இன்று அது கிடைத்து விட்டது போல் உணர்ந்தேன். நான் படித்து கொண்டே இருந்தேன். அவர் ஒவ்வொரு அடியிலும் துணை நின்றார். நான் தேர்வில் தேர்ச்சி பெற்றபோது அவர், மாலினி, நீ உன்னையே வென்றுவிட்டாய், அதுதான் மிக முக்கியமான விஷயம் என்று சொல்வார். இப்போது நான் ஒவ்வொரு காலையும் அவர் பக்கத்தில் எழும்போது
தனக்கு மரியாதை, அன்பு, நிம்மதி இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். வழி நம்மளை வீழ்த்த அல்ல, சரியான மனிதரிடம் கொண்டு செல்லத்தான் வருகிறது. சரியான மனிதர் கிடைத்துவிட்டால் முழு உலகமும் சிறிதாக தெரியும். நன்றி.